कैंडिडेट को बूथ के अंदर ही जाने नहीं दे रहे हैं। अर्जुन सिंह इनको इंस्ट्रक्शन दिए। क्यों है रिजर्व मशीन আপনি একাই বাক্সগুলো অন্ধকারের মধ্যে এই ঝড় বৃষ্টির মধ্যে একা একা নিয়ে আসছেন। वो छप्पा मारने आया था और लड़का लोग को बुलाया था, तब तक नेताजी कहाँ से पहुंच गए। வணக்கம். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அசாம், புதுச்சேரி மற்றும் கேரளா இந்த 5 மாநில தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4 இரவுகள் தான். 5வது நாள் ரிசல்ட் நமக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் இதற்கு இடையே நேற்று வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலில் மற்றும் 80க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்கள் வந்திருக்கிறது. இந்த 80 கம்ப்ளைண்ட்ஸ்களில் 22 கம்ப்ளைண்ட்ஸ்கள் இது சரிதான் என்கிற அந்த உறுதியை தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ளது. அதற்கான ஆக்ஷன் எடுத்துவிட்டார். இந்த 22 இடங்களில் மீண்டும் ஒரு முறை மே 2ஆம் தேதி தேர்தல் அறிவித்து விட்டார்கள். என்ன நடந்தது அனைத்துமே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது வெஸ்ட் பெங்கால் தேர்தல் ஒரு பரபரப்பாக ஒட்டுமொத்த இந்தியன் மீடியா ஹவுசஸ்களை மட்டுமல்ல அங்களுடைய மக்களையும் நிற்க வைத்திருக்கிறது. யார் பக்கம் மக்கள், எதற்காக இந்த அளவில் அங்க கலவரங்கள் நடக்கிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்க்க போறீர்கள். என்னுடைய முதல் வீடியோவை பாருங்கள். எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் அங்க வந்திருக்கிறது அதை நீங்க பார்க்கலாம். রিজার্ভ মেশিন আপনি একাই বাক্সগুলো অন্ধকারের মধ্যে এই ঝড় বৃষ্টির মধ্যে একা একা নিয়ে আসছেন। কোথা থেকে পাঠিয়ে নিয়ে আসছেন? কত টাকা কন্ট্যাক্ট করেছেন আপনি? কত টাকা কন্ট্যাক্টে নিয়ে আসছেন? বাংলার মানুষ দেখছে। দেখুন এইভাবে সন্ধ্যা থেকে সমস্ত জায়গায় আমরা বলছি এইভাবে ইভিএম গুলা এই বাক্সগুলো এইভাবে যেখানে কোনো সিকিউরিটি নেই, কোনো অফিসার অন্ধকারে ঢুকে যাচ্ছে, বাক্স চেঞ্জ করে নিয়ে চলে আসছে। আমরা বারবার আইসিকে বলছি। ஒரு ஆட்டோ ரிக்ஷா, இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க, பெங்காலியில பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் இவிஎம் மிஷின்ஸ்களை தேர்தல் அதிகாரிகள் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சி. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மக்கள் இந்த ஆட்டோவை முடக்கி கேள்விகளை கேட்கும் போது இல்ல இது ரிசர்வ் இவிஎம் மிஷின்ஸ், போட்ட இவிஎம் மிஷின்ஸ்கள் கிடையாது, இது ரிசர்வாக இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின். அப்படியே இருக்கட்டும், அப்படியே மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த இவிஎம் மிஷின்ஸ்களை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எங்க நீங்க எடுத்து சொல்ல இருக்கிறீர்கள்? எந்த விதமான பாதுகாப்பு விஷயங்களை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? 2400க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்கள், சிஆர்பிஎஃப் உடைய கம்பெனிஸ், அதற்கு பணம் இருக்கு. ஒட்டுமொத்த பெங்காலையே ஒரு போர்க்களமாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஞானேஷ்குமார் அவர்கள். அவர் டெலிவிஷனுக்கு முன்னாடி வரும்போது அப்படியே பளபளப்பான ஒரு சூட், கழுத்துல டை, அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஆணையம். ஒரு டாக்ஸிக்கு கூட பணம் இல்லையா? பாதுகாப்பாக அந்த இவிஎம் மிஷினை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்து செல்வதற்காக உங்களிடம் பணம் இல்லையா என்கிறது கேள்வி. பணத்தை விட்டு விடுங்கள். எப்படி ஒரு இவிஎம் மிஷின் ஹேண்டில் செய்யப்படுகிறது? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துப்பீர்கள், ஆட்டோ ரிக்ஷால, 2 வீலர்ல தலையில தூக்கிட்டு வச்சு இது எல்லா காட்சிகளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், தேர்தல் ஆணையத்துடைய ப்ராமிஸ் இதுதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான அழகு. சரி, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம் நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உதவி தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாகவோ அல்ல இந்த QR கோடை பயன்படுத்தியோ உங்களால் உதவலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவை மம்தா திரிபாठी என்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அவர் கேட்ட கேள்வி என்ன? पश्चिम बंगाल में कुटाली में सेक्टर ऑफिसर ऑटो में ईवीएम मशीन लेकर घूम रहा है, वो भी बिना किसी सुरक्षा के. क्या हो रहा है? வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய செக்டர் ஆபீசர் ஆட்டோ ரிக்ஷாவில்
இந்த இவிஎம் மிஷின் எடுத்து சுற்றி கொண்டிருக்கிறார், எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல். எங்க இருக்கிறது பாதுகாப்பு? எங்க இருக்கிறார் ஞானேஷ்குமார்? அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் வெஸ்ட் பெங்கால்? இது மட்டுமல்ல, மம்தா திரிபாட்டியுடைய இந்த கேள்வி, இதை தாண்டி ஆங்காங்கே நேற்று முழு தினமும் நாம் பார்த்த பல்வேறு காட்சிகள், டிஎம்சி வர்சஸ் பிஜேபி, அந்த தொண்டர்கள் இடையே வெடித்த ஏராளமான பிரச்சனைகள், அதற்கான இந்த வீடியோவை பாருங்க. वो छप्पा मारने आया था और लड़का लोग को बुलाया था, तब तक नेताजी कहाँ से पहुंच गए, भागने लगा वो लोग। पहले हम लोग को डरा मार देगा, घर तोड़ देगा, उड़ा देगा, ये सब बोल रहा था। उसमें उसका वाइफ थी सुप्रिया दास, उसका हस्बैंड बुलो उर्फ क्रिमिनल। ये 13 नंबर वार्ड 160 नवापाड़ा विधानसभा 13 नंबर वार्ड है ये। பூத் நம்பர் 120 அரபிந்தோ ரேலி, இந்த இடத்தில் நடந்த அடுத்த கிளாஷ். இதற்கான வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சிஏபிஎஃப் ராணுவ வீரரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த கலவரம் வெடித்தது. ஜஸ்ட் இமேஜின் 2,40,000 CRPF and CAPF officials, personals are deputed in West Bengal. ஆனால் எந்த விதமான கலவரம் நீங்களே பாருங்க. क्या कर रहा है ये? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய பாலி விதான்சபா, இந்த இடத்தில் இவிஎம் மிஷின்ஸ்களை எடுத்து செல்லும் போது அங்க நடந்த கலவரம், அதற்கான காட்சியை நீங்க டிவி ஸ்கிரீனில் பாருங்க. रुक जा रहा मम्मी। வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்களா, சோஹன்லால் ஸ்கூலுக்கு வெளியில இந்த கலவரம் வெடித்தது. எக்ஸிட் போல்களுடைய அந்த கணக்கெடுப்பும் வெளிவந்தது. பல எக்ஸிட் போல்கள் பிஜேபிக்கு 200க்கும் மேல கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். அப்படி பிஜேபி இந்த அளவில் வெற்றி பெற இருக்கிறது என்றால் எதற்காக பிஜேபியை சார்ந்த நபர்கள் இது போன்ற ரெவடி வேலையை பார்க்கணும்? டிஎம்சி ஒரு பக்கம், அவர்கள் ஆமா இங்க திருட்டு நடக்குது, ஏன்னா ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலை நீங்க அப்படித்தானே ஒரு கலவர பூமியாக மாற்றி இருக்கிறீர்கள். அதற்கான ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோவை மிகவும் கவனமாக கேளுங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் ஏராளமான செய்திகளை நாங்கள் உங்களுக்காக சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எம்சிசி போடப்பட்ட பிறகு மார்ச் 15ஆம் தேதி 16ஆம் தேதி நேரடியாக அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஒபிஷியல்கள் மாற்றப்பட்டார்கள். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்கிற பெயர்ல தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்கால்ல 483 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்களை இடமாற்றம் செய்தது. போலீஸ் ஆபீஷியல்ஸ் அவர்களை இடமாற்றம் செய்தது. இசிஐ தேர்தல் ஆணையத்துடைய ஸ்டேட் ஆபீஷியல்ஸ் அவர்களை 21க்கும் மேற்பட்ட நபர்களை மாற்றியது. இதுல சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, கால்கட்டா போலீஸ் கமிஷனர், ஏடிஜி, ஐஜி, போலீஸ் கமிஷனர், முக்கியமாக ஹாவரா மற்றும் பேக்பார்ல 12க்கும் மேற்பட்ட எஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஇஓஸ், இதை தாண்டி 5க்கும் மேற்பட்ட ஆபீஷியல்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 142க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ் இன்சார்ஜ் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்
ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய 1370 ஆபீசர்ஸ்கள், இதுல 97 ஐஏஎஸ் ஆபீசர், 146 ஐபிஎஸ் ஆபீசர், இந்த அனைத்து நபர்களையுமே இடமாற்றம் அல்ல டிரான்ஸ்பர் அல்ல சஸ்பெண்ட் இது போன்ற வேலைகளை பார்த்திருக்கிறார்கள். இதற்கான அர்த்தம் என்ன? நீங்க தான் 200+ எடுத்துட்டு வர இருக்கிறீர்கள், அப்புறம் எதற்காக இந்த மாற்றங்கள்? இன்னொரு பக்கம் அசாம், கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களை சேர்த்தால் கூட வெறும் 23 ஆபீசர்களை மட்டும் தான் மாற்றி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அசாம்ல 10 சீனியர் ஆபீசர், அதுல 5 எஸ்பி, 5 டிஎம் அண்ட் டிஓஸ். கேரளாவில் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர். தமிழ்நாட்டில் 23 ஏரியாக்களில் வெவ்வேறு ஆபீசர்களை இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். திஸ் இஸ் வாட் ஹேப்பன். புதுச்சேரியில் எந்த மாற்றமும் கிடையாது. புதுச்சேரியில் ஏற்கனவே பிஜேபியின் அரசாங்கம் இருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொரு சில மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த கிளாஷ்கான அர்த்தம் என்ன? அமித்ஷா ஏற்கனவே கூறியிருக்கிறார், தேர்தல் முடிந்ததற்கு பின்பு ஒரு 500-600 கம்பெனிஸ் இங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆக இருக்க போகிறது. இன்னும் 60 நாட்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். घबराइए मत, हम हैं. This is what Amit Shah had said. If BJP is so sure about winning West Bengal, then எதற்காக இந்த கலவரம்? எதற்காக இந்த அளவில் அடிதடி? பஜனை பாடலாமா இல்லையா? ஏன்னா பிஜேபிக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் பஜனை பாடுவது. 2வது பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு எக்ஸிட் போலுமே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் எடுத்துக்காட்டு. அப்போ யாருக்கு பயம் வரணும்? எதற்காக இந்த சர்ச்சை, இந்த கலவரம்? யோகேந்திர யாதவ் ஒரு போஸ்டை போட்டிருக்கிறார் நேற்று. அவர் அந்த போஸ்டை போடும்போது, ஐ டோன்ட் டூ செஃபாலஜிஸ்ட் ஜாப் எனிமோர். இந்த கணக்கெடுப்பு எக்ஸிட் போல் எல்லாம் இதற்கப்புறம் நான் செய்வதில்லை. இதை நான் போன தேர்தலே முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் செய்ய போறதும் இல்லை. ஆனால் வெளிவரக்கூடிய இந்த செய்திகளை பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல வரக்கூடிய இந்த எக்ஸிட் போல் எந்த விதத்திலுமே டிஎம்சியுடைய ஃபால் ஷார்ட் மெஜாரிட்டியை எடுத்து காட்டவில்லை. That means on ground TMC is very very strong as per Mr. Yogendra Yadav. அதற்காக 2021 ஆண்டு மற்றும் 2024 ஆண்டுக்கான அந்த எக்ஸிட் போல் கணக்குகளையும் எடுத்து காட்டியிருக்கிறார். எப்படி அவர்கள் எடுத்து காட்டினார்கள்? ரிசல்ட் என்னவாக வந்தது? டிஎம்சிக்கு அவர்கள் என்ன காட்டினார்கள்? பிஜேபிக்கு என்ன காட்டினார்கள்? ஆனால் ரிசல்ட் என்ன வந்தது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பிஜேபி வெல்ல போகிறது என்று காட்டினார்கள். பட் வாட் ஹேப்பன்? அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா லோக்சபா தேர்தலும் போது எல்லாருமே பிஜேபி இஸ் கோயிங் டு ஸ்வீப் லோக்சபா எலெக்ஷன் இன் வெஸ்ட் பெங்கால்னு காட்டினார்கள். இங்கேயும் நீங்க பாருங்க 29 எம்பிக்கள் டிஎம்சி, பிஜேபி could achieve only 12. பாதிக்கும் குறைவான நம்பர்ஸ் தான் பிஜேபி கிடைக்கும். எனிவேஸ், now அஞ்சலி பாரத்வாஜ் ஒரு மிக சீரியஸான விஷயத்தை எடுத்திருக்கிறார். அவர் போட்ட அந்த ட்வீட்டை உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து காட்டுகிறேன். அந்த ட்வீட்டுக்கு முன்னாடி இந்த காகிதத்தை பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளிவிட்ட இந்த காகிதம். என்ன இந்த காகிதம்? இந்த காகிதத்தில் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2விற்கான அந்த ஓட் பெர்சன்டேஜை போட்டிருக்கிறார். ஃபேஸ் 1ல 93.19% ஓட்டு பதிவானதாக கூறியிருக்கிறார்கள். ஃபேஸ் 2வில் 91.66%. ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்கால்ல 92.47% ஓட்டு பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது. ஆனால் அஞ்சலி பாரத்வாஜ் எழுப்பிய கேள்வி என்ன? The ECI must immediately upload Form 17C. தேர்தல் ஆணையம் இந்த நம்பர்களை மட்டும் காட்டி ஏமாற்ற வேண்டாம். உங்க கையில இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் 17C உடனுக்குடன் தன்னுடைய வெப்சைட்ல, இணையதளத்துல பகிருங்கள். For each polling booth where election took place in West Bengal today. இன்னைக்கு எங்கெல்லாம் தேர்தல் நடந்ததோ, எந்தெந்த பூத்துக்கள்ல நடந்ததோ ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த ஃபார்ம் 17C இருக்கும். அதை நீங்க அப்லோட் செய்யுங்க. என்ன செய்தது? நேற்று இரவு முழுவதும் நீங்க பார்த்தீர்கள்னா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பூத் ஏஜென்ட்ஸ்களை சிறைப்பிடிக்கக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் பார்த்து ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூத் ஏஜென்ட்ஸ்களை சிறைப்பிடித்ததற்கான காரணம் அதற்கு ஒரு நாள் முன்னாடியும் நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு நபர்கள் அங்க போலிங் பூத்திற்கு போகாதபடி
தேர்தல் ஆணையம் செய்த அந்த அரஸ்ட் வேட்டை அதை நாம் பார்த்தோம். Commission must declare how many tokens were distributed at 6 p.m. for voters standing in the queue at each booth. Election Commission எத்தனை டோக்கன்ஸ்களை ஒவ்வொரு பூத்துக்கு வெளியில ஒரு டோக்கன் கொடுக்கப்படும், நீங்க ஓட்டு போடலாம். 6 மணிக்கு மேல எத்தனை பேர் அங்க நின்றார்கள், எத்தனை பேருக்கு நீங்க டோக்கன் வழங்கினீர்கள், இந்த கணக்கை நீங்க கொடுக்கணும். That's the minimum level of transparency expected in such a fought election. சிறிய ஒரு துளி டிரான்ஸ்பரன்சியை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க செய்த அட்டூழியத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க அங்கே எத்தனையோ லட்சம் நபர்களை டிப்யூட் செய்திருக்கிறீர்கள், எல்லாரையுமே வெளி மாநிலங்களிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறீர்கள், அது வேற விஷயம். We expect this little bit of transparency. Can you do that? இதுவரை தேர்தல் ஆணையம் 17C இதை வெளிவிடவில்லை. அப்ப எப்படி நம்பலாம் இத்தனை நபர்கள் அங்க ஓட்டு போட்டிருக்கிறார்கள்? எப்படி நம்பலாம் தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த கணக்கு சரி என்று? Show us the form, show us the proof. It's a public document. தேர்தல் ஆணையம் மறைப்பதில் எந்த விதமான சட்டமும் கிடையாது. மக்களிடம் அந்த பப்ளிக் டாக்குமெண்ட் வர வேண்டும். இது ஒவ்வொரு நபருடைய அதிகாரம். இந்த பூத்துல இத்தனை நபர்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு போனார்கள், அந்த அடையாளம். இரண்டாவது, மம்தா பானர்ஜி அவர் பேசுவதை நீங்க கேட்க வேண்டும். மம்தா பானர்ஜி அங்க பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்டபோது மம்தா பானர்ஜி said, we have a report that we are getting 2/3 majority. எங்களுக்கு இந்த தேர்தலில் 2/3 மெஜாரிட்டியில் நாங்க வெல்ல போகிறோம். Just listen to மம்தா பானர்ஜி. இந்த அனைத்து பிரச்சனைக்கான தொடக்கம் டைமண்ட் ஹார்பரில் நடந்தது. டைமண்ட் ஹார்பர் டிஎம்சியோடைய ஒரு மிக முக்கியமான இடம். அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜியோடைய நெஃப்யூ, அபிஷேக் பானர்ஜியோடைய கோட்டையாக பார்க்கப்படும். இந்த இடத்துல இருந்து தான் இந்த வீடியோ வெளிவந்தது. இந்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா ஜஹாங்கீர் கான் டிஎம்சியின் கேண்டிடேட், இந்த இடத்துல இருந்து அந்த அஜய்பால் சர்மாவுடைய ஒரு வீடியோல வைரல் ஆனதும், அந்த அஜய்பால் சர்மாவுடைய அந்த மிரட்டல் வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஒரு முறை பார்த்து விடுங்க. आने वाले करेंगे, वोट नहीं है, वोट नहीं है, हमारा ऐसी तरह 10 लोग हैं यहाँ पे, 16 लोग हैं यहाँ पे, तमाशा है। இதே கான்ஸ்டிடுவன்சியில இருந்து தான் இந்த வீடியோ வெளிவந்திருக்கிறது. இந்த வீடியோ நீங்க பாருங்கள். பிஜேபி பட்டனுக்கு மேல ஒரு டேப்பை ஒட்டி வைத்திருந்திருக்கிறார். திஸ் இஸ் ஆல்சோ அ ராங் திங். டிஎம்சி இதற்கான பதில் கொடுக்கும். யார் இந்த வேலையை பார்த்தார்கள்? பதில் கொடுக்கும். ஒரு அரசியல் கட்சி பாஜக, பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய அந்த சிம்பலை மறைச்சு அதுல யாருமே ஓட்டு போடாதபடி டேப் போட்டு வைக்கிறார். இது போன்ற பல கம்ப்ளைண்ட்ஸ்கள் பிஜேபி நேற்று முழுதினும் கொடுத்தது. அடுத்த தேர்தல் எப்போ? மே 2ஆம் தேதி அது ஆக்செப்ட் ஆகியிருக்கு. அதாவது இது எல்லாம் உண்மைதான், இங்கெல்லாம் கடுபடிகள் நடந்திருக்கிறது. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த 22 இடங்கள்ல தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம் இது போன்ற டேப் போட்டுவதெல்லாம் நிச்சயமாக தவறு. யார் இதை செய்தாலும் உடனுக்குடன் சிறை தண்டனை, அதுவும் கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும். ஆனால் டிஎம்சி கேண்டிடேட், இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு ஐடி கார்டெல்லாம் கிடைச்சிருக்கும். தன்னுடைய போலிங் ஸ்டேஷன், தன்னுடைய பூத்களுக்கு அவர்கள் போகலாம். இங்க கடுபடியெல்லாம் நடக்கவில்லை, இங்க எல்லாமே சரியாக நடக்குது, அவங்க போய் ஆய்வு செய்யலாம், தனிப்பட்ட முறையில போகலாம். இங்க தேர்தல் ஆணையம் டிஎம்சி கேண்டிடேட்டை உள்ள வரவிடல. அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அர்ஜுன் சிங், வெளி மாநிலத்திலிருந்து டெப்யூட் செய்யப்பட்ட ஒரு ஆபீசர் அர்ஜுன் சிங் தெளிவாக கூறியிருக்கிறார், அமித் குப்தா என்கிற இந்த கேண்டிடேட் உள்ள வந்தால் உள்ள வரவிடக்கூடாது. He should not be allowed to enter in his own polling station. நீங்களே கேளுங்க.
Amit Gupta is a candidate of TMC. क्या मैटर है अमित जी? क्या मैटर है अमित जी? कैंडिडेट को बूथ के अंदर ही जाने नहीं दे रहे हैं। अर्जुन सिंह इनको इंस्ट्रक्शन दिए हैं। क्यों है? कि अमित गुप्ता आने से बूथ में जाने नहीं देना है। पता नहीं बूथ के अंदर क्या चल रहा है। ऐसा क्यों है? कैंडिडेट को बूथ के अंदर ढुकने नहीं दिया रहा। आप इसका विरोध नहीं कर रहे सर? बात कर रहे हैं तो उनसे, अब उनके सुपीरियर से बात करेंगे। மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்கிற பெயர்ல பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இங்கே மாற்றினீர்கள். கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் அண்ட் சிஏபிஎஃப் பர்சனல்ஸ்களை அங்கே கொண்டு போட்டீர்கள். இடி, சிபிஐ, ஐடி இது போன்ற ரெய்டுகளை நீங்க போட்டீர்கள். பல்வேறு நபர்களை நீங்க இடமாற்றம் செய்தீர்கள். இடியோடைய ரெய்டு மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை எங்கெல்லாம் நடந்தது? ஐபேக்கோடைய ஆஃபீஸ்ல, டிஎம்சியோடைய பொலிட்டிக்கல் ஆஃபீஸ்ல, அதாவது ஒஃபிஷியல் ஆஃபீஸ்ல, டிஎம்சிக்கு உதவக்கூடிய பிசினஸ் மேன்களுடைய வீடு, பாலிட்டிஷியன், ஃபார்மர் மினிஸ்டர், ஆக்டர், ஆப்போசிஷன் யாரெல்லாம் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸிற்கு உதவுகிறார்களோ செலக்டிவாக வேண்டட்டிவ் முறையில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வேலை பார்த்தது. இதை எப்படி நீங்க சரியாக பார்ப்பீர்கள்? போட்டியது தவறு. பட் வாட் இஸ் திஸ்? Why there is no question here? Where is Form 17C? சிந்தித்து பாருங்கள். 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்று நீங்களே முடிவெடுங்கள். உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் செய்யலாம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.